لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسلم قل انما علمها عند ربي لا يجليها لوقتها الا هو ثقلت في السماوات والارض لا تاتيكم الا بغته يسالونك كانك حفي عنها قل انما علمها عند الله ولكن اكثر الناس لا يعلمون. قال رسول الله صلى الله عليه وسلم فان خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. وقال عليه الصلاه والسلام بعثت وانا والساعه كهاتين وضم السبابه والبسطى رواه الجماعه. புகழனைத்து அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கிய ஸலாமும் அவருடைய ஸலாத்தும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் மீதும் நம் அனைவரும் மீதும் இலவசமாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்ஆவுடைய உரையாக செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, கடந்த ஜும்ஆவுடைய உரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்கிற தலைப்பில் ஒரு சில தகவல்களை நாம் பதிவு செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக மேலும் பல்வேறு தகவல்களை இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்வோம் என்பதாக நாம் பதிவு செய்திருந்தோம். அன்பான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புகள் என்று சொல்லப்பட்டவரை நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளுக்கு முன்பாக நடைபெறும் என்று சுட்டிக்காட்டிய பெரிய 10 அடையாளங்கள். அந்த பெரிய 10 அடையாளங்கள் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒருவர் அதை நினைவுபடுத்திவிட்டு அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரைக்கு நாம் சேர்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டிய 10 அடையாளங்கள், அந்த அடையாளங்களை பற்றி இந்த நேரத்தில் நாம் பேசவில்லை. அது அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட முன்னறிவிப்புகள், பல்வேறு முன்னறிவிப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த முன்னறிவிப்புகள் யாவும் சிறிய அடையாளங்கள், மறுமைக்கு முன்பாக ஏற்படக்கூடிய சிறிய அடையாளங்கள் என்பதாக இடம் காணப்பட்டிருக்கிறது. அந்த இடம் காணப்பட்ட சிறிய அடையாளங்கள், இடம் காணப்பட்ட அந்த அடையாளங்களில் பெரும்பான்மையான விஷயங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டன அல்லது நடந்து கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு 3/4 பாகம், அதாவது 75% நபிசார்கள் சொன்ன அந்த சிறிய அடையாளங்களில் ஒரு 75% அடையாளங்களை சொல்லல, 75% அடையாளம் சிறிய அடையாளங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டன அல்லது நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் இந்த உரையினுடைய இடையே நாம் வந்து கொள்ள முடியும். அன்பான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய சஹீஹ் ஹதீஸ், முஸ்லிம் பல்வேறு ஹதீஸ்கள் வரக்கூடிய சஹீஹ் ஹதீஸ். பெரிய 10 அடையாளங்களை இந்த இடத்துல நாம் நிறைவு கூறுகிறோம். முதலாவது ஒரு புகைமூட்டம். கடுமையான ஒரு புகை. நம்ம வந்து ஃபஜ்ருடைய நேரத்துல வந்து குளிர் பிரதேசங்கள்ல மேகமூட்டமா விசுவா போல அது மாதிரியான ஒரு புகைமூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த புகைமூட்டத்தை சுவாசிக்கின்ற ஒரு முஃமினுக்கு ஜலதோஷம் பிடிக்கும், சளி பிடிக்கும், ஜலதோஷம் இருக்கும், இருமல் இருக்கும், தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி நல்ல இருக்கும். சுண்டடி போட்டு இது செய்யுங்க சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலை ஒவ்வொரு முஃமினுக்கும் ஏற்படும். அந்த புகைமூட்டம் வரும்போது அந்த புகைமூட்டத்தை சுவாசிக்க ஒரு முஃமினுக்கு. அதே நேரத்தில் ஒரு காஃபிருடைய நிலை, அந்த புகைமூட்டத்தை சுவாசிக்கின்ற அந்த புகைமூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஃபிருடைய உடல் வெறுத்து போய் கொண்டிருக்கும். நல்ல உண்டாகிட்டே போகும், கடைசியில வெடிச்சு சிதறி சாகக்கூடிய அந்த நிலை பெரும்பான்மையான காஃபிர்களுக்கு ஏற்படும் என்பதாக நபி சொல்லி காட்டினார். இரண்டாவது அதிசய பிராணி. ஒரு பிராணி இந்த உலகத்திற்கு வரும், இதுவரை யாரும் பார்த்திராத அளவுக்கான ஒரு பிராணியாக, அந்த உயிரினமாக அது இருக்கும். அந்த உயிரினம் மக்களிடத்துல வந்து பேசும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தியாகும். குர்ஆன் அல்லாஹ் தாபத்துல்லம், பூமியினுடைய ஒரு உயிரினம், மறுமை நாளுக்கு முன்பாக வெளி வரும் என்பதாக அல்லாஹ் 29வது சொல்லி காட்டினார். அப்ப அந்த உயிரினம் வந்து மக்களிடத்துல என்ன பேசும் அப்படின்னா, ஒவ்வொருவரும் செய்த பாவங்களை குறிப்பிட்டு பேசும். நீங்க இந்த பாவத்தை செஞ்சீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசும். ஒவ்வொருவருக்கும் வந்து என்னென்ன பாவம் செய்திருக்கிறார்கள் என்பதாக அதை பேசும். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் மேற்கு உதிப்பது. இந்த மூன்று ஒன்று நடந்து விட்டால் அடுத்த 2 அடுத்தடுத்து நடக்கும். ரொம்ப கேப் இடைவெளி அதிகமாக இருக்காது என்பதாக சொன்னார். நான்காவதாக தஜ்ஜால் வருவார்.
40 நாட்கள் இந்த உலகத்தில் தஜ்ஜால் சுற்றுவார். மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ் என்று ஒரு அறிவிப்பு. பல அறிவிப்புகளில் மக்கா, மதீனா என்று 2 அறிவிப்புகள் மட்டும் இருக்கிறது. ஒரு சில அறிவிப்புகளில் பைத்துல் முகத்தஸ் சரியான அறிவிப்புகள் தான். பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது. அந்த பைத்துல் முகத்தஸ் இந்த 3 இடங்களை தவிர மற்ற எல்லா இடத்திற்கும் தஜ்ஜால் அந்த 40 நாட்களுக்குள்ளாகவே உலகம் முழுக்க சென்று வந்து விடுவாங்க என்பதாக நபிகள் சொல்லி காட்டினார். இது 4வது அடையாளம். 5வது யஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்துடைய வருகை. யஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தின் அப்படின்னால வந்து ஒரு அடி கூட இருக்க மாட்டாங்க, ஒரு உலக அளவு கூட இருக்க மாட்டாங்க, ரொம்ப கொட்டையானவங்க, வரலாறு கூட சொல்லுவாங்க சில பேர். அவங்களுடைய காது ஒரு காது வந்து ரொம்ப 2 காது ரொம்ப பெருசா இருக்கும், ஒரு காது வந்து தரையில பாய் மாதிரி விரிச்சிக்குவாங்க, ஒரு காது வந்து போர்வை மாதிரி போர்த்துக்கு படுத்துக்குவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. சாதாரணமாக நபிசாரம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் கவனித்து பார்க்கும்போது அந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான். வேறு இனம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இனம் தான், அதாவது மனிதர்கள் தான். அவர்களுக்கான சில அடையாளங்களை நபிசாரம் சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய முகம் வந்து கொஞ்சம் சப்பட்டையா இருக்கும், கண் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிசாரம் சொல்லி இருக்கிறார்கள். அதை தவிர அதிகப்படியாக அவருடைய உயரமோ அவர்களுடைய நீளமோ அவருடைய கால்களுடைய நீளமோ எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. தஜ்ஜாலை பற்றி ஏராளமான கட்டுக்கதைகள் இருக்கிறது. ரொம்ப வான அளவுக்கு இருப்பான், கடல் தண்ணி கூட அவனுக்கு கரண்டை கால கூட தாண்டாது, கடல்ல இருக்கிற மீனை பிடிச்சி சூரியனை காட்டி சுட்டு திம்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். தஜ்ஜால் நம்மை போன்ற சாதாரணமான மனிதனுடைய உயரத்தில் இருக்கக்கூடியவராகத்தான் இருப்பான் என்பதாகத்தான் நபிசாரனுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் யஜூஜ் மாஜூஜுடைய நிலையிலும் இதேதான். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க, அவ்வளவுதான். அதிகமா சாப்பிடுவாங்க, அதிகமா குடிப்பாங்க. எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா நபிசார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினார், ஹத்தா இதா ஃபுதியா அலைஹிமுல் யஜூஜ் மாஜூஜ். யஜூஜ் மாஜூஜ் அவர்களுக்கு திறந்து விடப்பட்டார், அதாவது மலைகளுக்கு பின்னால் அவர்கள் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மலைகளுக்கு பின்னால் அந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திறந்து விடப்படக்கூடிய அந்த நேரிலே அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா நீக்குள்ளே ஹதவியம் செய்யும், ஒவ்வொரு மலைப்பகுதியிலிருந்தும் ஓடி வருவாங்க. ஒரு பின்னாடியே ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு மிருகம் ஒருவரை துரத்தி வந்தாங்க. எப்பொழுது வேகமாக பயந்து வருவாங்களோ அந்த அளவு வேகமாக அவங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க. இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு தீர்த்துவாங்க, இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாத்தையும் குடிச்சு தீர்த்துவாங்க. ஒரு கூட்டம் தண்ணி குடிச்சிட்டு காலியாயிட்டு போகும், அடுத்த கூட்டம் பின்னாடியே வரும். யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் பின்னாடியே வரும். பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க போய் கொஞ்ச நேரத்துல பின்னாடி இந்த கூட்டம் வரும். அந்த கூட்டம் வந்து பார்த்துட்டு சொல்லும், இந்த குளத்துல, இந்த இடத்துல, இந்த ஏரியில எப்பவோ தண்ணி இருந்திருக்கும் போல காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போவாங்க. பின்னால் வரக்கூடிய யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இவ்வாறாக அவர்கள் ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க, அதிகமா குடிப்பாங்க. அது மட்டும் தான் நபிசார் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் மூலமாக தெரியக்கூடிய விஷயங்கள். நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்கள் தான் அந்த யஜூஜ் மாஜூஜ். 6வதாக நபிசார் சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். 6வதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை டமாஸ்கஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இஸ்லாமிய பெயர், அதாவது அரபிய பெயர் திமிஷ்க் என்று சொல்லப்படக்கூடிய சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நகரம், அந்த நகரத்திற்கு டமாஸ்கஸ் என்று சொல்லப்படும் இன்றைய காலகட்டத்தில் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய வெள்ளை மினாராக மலக்குமார்களுடைய இறக்கைகளில் அமர்ந்தவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இதைத்தான் கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். இயேசுவின் மறுவருகை என்பதாக கிறிஸ்தவர்களும் இதைத்தான் நம்புகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் இதைத்தான் சொல்லி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார். அவர்கள் வருவதற்கு முன்பாக யார் ஒருவர் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்திருக்கிறார்களோ அவருடைய ஈமானை தவிர அவர்களை பார்த்த பிறகு யார் ஈமான் கொண்டு யார் என்ன நல்ல அமல் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். அது வருவதற்கு முன்னாடி முஃமினாக இருந்தால் ஓகே, அவர் வந்ததற்கு பிறகு நான் முஃமினாக அப்படிதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் 5வது அத்தியாயத்தில் பேசக்கூடிய ஒரு வசனம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், தஜ்ஜாலை கொலை செய்வார்கள், நீதமான ஆட்சி நிலைநிறுத்துவார்கள், சிலுவை உடைப்பார்கள், பன்றியை கொல்லுவார்கள், ஜிஸ்யா வரியை நீக்குவார்கள். ஜிஸ்யா வரி என்பதை இன்ஷாஅல்லாஹ் வாய் கிடைக்கும் போது அதை பற்றி இன்ஷாஅல்லாஹ் நாம் சொல்லுவோம். ஜிஸ்யா வரியை நீக்குவார்கள். ஒரு 40 வருட காலம் என்பதாக ஒரு ஹதீஸில் நபிசார் சொல்லக்கூடிய சரியான அறிவிப்பில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 வருட காலம் ஆட்சி செய்வார்கள் என்பதாக வந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போதே நபியாக வரமாட்டார்கள். உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு பின்பற்றக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் வருவார். அவர் ஏற்கனவே வந்துட்டு போனது நபி,
திரும்ப வரும்போது அவர் நபி கிடையாது, நம்மை போன்ற சாதாரணமான ஒரு மனிதராகத்தான் வருவார். ஏழாவது மதீனாவில் ஒரு பூகம்பம், அரேபிய தீபகற்பத்தில் அரேபிய தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும். அரேபிய தீபகற்பத்திற்கு கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும், மேற்கு பகுதியில் ஒரு பூகம்பம் ஏற்படும். 7, 8, 9 இது 9 முடிஞ்சிச்சு. 10வதாக யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு வெளிப்படும். அந்த நெருப்பு எல்லா மக்களையும் ஷாமை நோக்கி விரட்டி கொண்டு செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். இது 10 பெரிய அடையாளங்கள். இந்த பெரிய 10 அடையாளங்களை தவிர்த்து ஏராளமான அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு சில தகவல்களை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்வது, காலத்துக்கு 7 தகவல்களோடு பதிவு செய்வது சிறந்த ஒன்றாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். அன்பான சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புரிஸ்து அல வஸாஅத்து கஹாதைனி, நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதாக ஒரு ஹதீஸில், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பல கைகளுடைய ஆள்காட்டிகளையும் நடுவுகளையும் சேர்த்து இவ்வாறு காட்டி செய்தி செய்து காட்டினார். இதன் மூலம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, மறுமை நாள் என்பது மிக மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அதற்கு அடையாளமாக கடந்த ஜுமாவிலே நாம் பதிவு செய்த ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மறுமை நாளை குறித்த அடையாளங்களில் ஒன்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மௌத்தி, என்னுடைய மரணம் என்கின்ற அந்த செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார். அடுத்து வாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். யஸ்அலுக ஐஸாக்கு ஐயான மூஸா, நபியே மறுமை நாள் எப்போது ஒரு மெய்பொருளுக்கு வந்து கேட்டார்கள். மக்கள் வந்து கேட்டாங்க, கிண்டல் பண்ணி கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை நாள் சொல்றீங்க, எப்போ வருங்க அது அப்படின்னு சொல்லி. அதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டினார், குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அதற்குரிய இல்மு மறுமை நாள் எப்போது வரும் என்கின்ற அந்த இல்மு என்னுடைய இறப்பிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், முஹர்ரம் மாதத்துடைய அந்த 10வது நாள் வெள்ளிக்கிழமை, அந்த நேரத்தில் வரும் என்று வரக்கூடிய அறிவிப்புகள் யாவும் பலவீனமான அறிவிப்புகள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம். அப்போ அந்த மறுமை நாள் எப்போது வரும் என்பதை குறித்த அறிவு என்னுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது. அந்த நேரம் எப்போது வரும் என்பதற்குரிய அந்த நேரம், அந்த நாள் அவரை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் அது தெரியாது என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், மறுமை நாள் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. நார்மலா இருக்கும் நினைக்காதீங்க, வானம் பூமிக்கு அது வாரமாக இருக்கும், வானங்களுக்கு பூமிக்கு அது பாரமான ஒன்றாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு திடீரென்று தான் உங்களுக்கு சொல்லிட்டு வராது என்பதாக அல்லாஹ் 7வது சொல்லி காட்டுகிறார். திரும்பவும் சொல்லி காட்டுகிறார், நபியே மக்கள் உங்களுக்கு வந்து கேட்கிறாங்க, உங்களுக்கு மறுமை நாளை பற்றி எல்லா இதுவும் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, அதற்குரிய இல்மு மறுமை நாள் எப்போது வரும் என்பதற்குரிய இல்மு என்னுடைய அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் இதை குறித்து அறியாமலே இருக்கிறார்கள் என்று சொல்ல என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, அடையாளங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும், முன்னறிவிப்புகளாக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். லாயிக மின் அம்பாஇல் கைப், மறைவான செய்திகளாக இதெல்லாம். நூஹிஹி இலைக், நபியே உங்களுக்கு நாம் வஹியாக இதை நாம் அறிவிக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்புகள், மறுமை நாளுக்கு முன்பாக ஏற்படும் என்று சொன்ன முன்னறிவிப்புகள் யாவும் அல்லாஹ்வுடைய மறைவான இல்மாகும், மகிழ்வுடனாகத்தான் அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகளாக சொன்ன செய்திகள் யாவும் வஹீதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது முதலாக இன்னொரு விஷயம் நமக்கு தெளிவாக, ஹதீஸ் என்பது கூட வஹீதான், ஹதீஸ் என்பது கூட வஹீதான். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், வஹீ இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு செய்தியையும் சுயமாக சொல்லிவிட முடியாது என்பதை இந்த ஆதாரத்தின் மூலமாக, இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக அல்லாஹ் சகோதரர்களே, விஷயத்திற்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், பிரபலமான நிறைய பேருக்கு பிரபலமான ஒரு ஹதீஸ் தான். மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களில் பெரும்பான்மையானவர்கள் தன்னுடைய செல்வம் தான்
பற்றி எந்த ஒரு கவலையும் அவனுக்கு இருக்காது. அவன் ஹலாலின் அம்மின் ஹராமின், ஹலாலிலிருந்து தன்னுடைய வருமானம் வருகிறதா அல்லது ஹராமிலிருந்து தன்னுடைய வருமானம் வருகிறதா என்று ஒருபோதும் பார்க்க மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்று நாம் நடைமுறையில் யதார்த்தமாக இதை பார்க்கிறோமா இல்லையா? ஓவர் நைட்ல பணக்காரனாகவும் நீ விரும்புகிறோம், ஓவர் நைட்ல பணக்காரனாகவும் விரும்புகிறோம். ஏதாச்சும் செஞ்சு நம்ம காசு பெருசா சம்பாதிச்சு அவனை விட அதிகமான சம்பாதிச்சு அதிகமான சொகுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். எல்லாம் சொகுசான ஒரு வாழ்க்கை விரும்புகிறோம். ஒரு முன்னினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தரையிலே படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று படுக்க வேண்டும். சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரை கொண்டு உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு முன்னினுடைய அடையாளம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அதை கொண்டு அவர் அந்த வாழ்க்கை நடத்தி கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முன்னினுடைய அடையாளம். ஆனால் இன்று பெரும்பாலும் என்ன செய்கிறோம்? பேராசை, பேராசை, இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும். அந்த பேராசை நம்மை தீமையான வழிகளிலே கொண்டு போய் சேர்க்கிறது. காசு வந்தா போதும், பணம் சேர்த்தா போதும், அவன் என்ன சொகுசா இருந்தா போதும். அது வட்டி மூலமாக பெறக்கூடிய வருமானமா அல்லது அடுத்தவருடைய ஏமாற்றி பெறக்கூடிய வருமானமா, மோசடி செய்யப்பட்டு பெறப்பட்ட வருமானமா அல்லது யாரிடத்திலாவது திருடி அபகரித்து பெறப்பட்ட வருமானமா, ஒருபோதும் நாம் கவலை கொள்வது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு எதை கட்டளையிட்டாரோ, எதை ஏவினாரோ அதைத்தான் முன்னிலைக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். குலு மின்னா ஃபில் ஹலாலன் தய்யிபா. பூமியில் இருக்கிறத எதை சாப்பிடணும் தெரியுமா? கண்டதை சாப்பிடுறதுக்கு அனுமதி கிடையாது, எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது. குலு மின்னா ஃபில் ஹலாலன் தய்யிபா. பூமியில் இருக்கக்கூடிய ஹலாலான விஷயங்களை மட்டுமே சாப்பிடுங்கள், தூய்மையான விஷயங்களை மட்டுமே சாப்பிடுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டார். ஹலால்னா தெரியும், அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறது, அப்படி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கிறது, அது தெரியும். அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்படக்கூடிய விஷயங்கள் அந்த ஹலால் என்று நாம் தெரியும். தய்யிபன், தூய்மையான உணவு அப்படின்னு என்ன? சுத்தமா கழுவி, பாத்திரத்தை நல்லா சுத்தமா கழுவி, காய்கறியை நல்லா கழுவி, அது சரியான முறை நறுக்கி, சரியான மரத்தில் அதை வேக வைத்து சாப்பிடுவது தூய்மையானதா? புழுப்பூச்சி எதுவுமே இல்லாம அதை எப்படியே எடுத்து ரொம்ப கிளீன் பண்ணி சாப்பிடுறது, அதுதான் தூய்மையான உணவா? அப்படியே அதுதான் தூய்மையானது அப்படின்றதுக்கு கிடையாது. அன்றே நபிசார்கள் சொல்லிட்டு போயிட்டார். அல்லாஹ் மதித்தார், குர்ஆனை சொல்லிட்டார், நபிமார்களுக்கு கட்டளையிட்டார், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே தூதர்களே, பூமியிலே இருக்கக்கூடியதிலே ஹலாலானதை மட்டும்தான் சாப்பிடணும், தூய்மையானதை மட்டும்தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டார். அதைத்தான் முஃமின்களுக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்லி காட்டினார். அதைத்தான் நபிசார்கள் சொன்னாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினாரோ அதைத்தான் நமக்கு ஏவி இருக்கிறார். என்ன சொன்னார் நபிமார்களுக்கு? ஹலாலானது சாப்பிடு, தூய்மையானது சாப்பிடு. ஹலாலா பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்து சாப்பிடுதல். வேற தூய்மையானது என்ன? சுத்தமா கழுவி எடுத்து சாப்பிடக்கூடிய விஷயங்களா? அவ்வாறு கிடையாது. அந்த ஹலால் இருக்கு. நீங்க கோழி வாங்குறீங்க, ஹலாலாக்கப்பட்ட கோழி வாங்குறீங்க, அல்லது நீங்க கோழி உயிரோடு வாங்குறீங்க, நீங்களே பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கிறீங்க, அதை ஹலாலாக்குகிறீர்கள். அதை தூய்மையாக்குவது என்றால் என்ன? அந்த கோழி வாங்குறதுக்கு நீங்க கொடுத்த காசு இருக்கு பாருங்க, வட்டி மூலமாக பெறப்பட்ட பணமாக இருக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றி பெறப்பட்ட பணமாக இருக்கக்கூடாது, அநியாயமான முறையை அபகரித்து பெறப்பட்ட பொருளாதாரமாக இருக்கக்கூடாது, பொய்யான வியாபாரம், பொய் சொல்லி வியாபாரம் செய்து அந்த பொருளாதாரத்தை பெற்றிருக்க கூடாது. பொருளாதாரம் நேர்மையான முறையில் அதை பெற்றிருக்கிறீர்கள், ஹலாலான முறையில் உங்களிடத்தில் வந்திருக்க வேண்டும். நீங்க வெறும் ஆப்பிள் சாப்பிடுறீங்க, தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறீங்க, பிஸ்லரி வாட்டர் வாங்கி குடிக்கிறீங்க, 20 ரூபாய் கொடுக்கிறீங்க. தண்ணி குடிக்கிறது அனுமதிக்கப்பட்டதுதான். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட 20 ரூபாய் அடுத்தவரை ஏமாற்றி நீங்க சம்பாதிச்சிருந்தீங்க, அடுத்தவர்களை அநியாயமான முறையில் அபகரிச்சு நீங்க சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணி உங்களுக்கு ஹராம் தான். அதைத்தான் அன்பே நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மக்களிடத்தில் ஒரு காலம் வரும், சாப்பிடுவது ஹலாலா ஹராமா பார்க்கவே மாட்டார். கிடைச்சா போதும், எங்க சாப்பாடு கிடைக்கவே பஸ்டா போய் நின்றுவோம், சாப்பிடுவோம், நல்லா இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்ன அந்த விஷயம் இன்று நடைமுறையை நாம் கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். மறுமை மிக சமீபத்தில் வந்துவிட்டது என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களிடத்தில் ஒரு காலம் வரும்,
மக்களிடத்தில் ஒரு காலம் வரும் ஹைரு நாளின் ரஜுலி முஸ்லிமி அல் கரம். நீ நிறைய பேர் பார்த்துக்க, நான் உட்பட நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் நானே பார்த்திருக்கேன். பேசும்போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, நிறைய பேருடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? வீட்டுல டென்ஷனு, வியாபாரத்துல டென்ஷனு, போற இடத்துல எல்லாம் டென்ஷனு, வேலை செய்யற இடத்துல டென்ஷனு, நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை, வேலையே பிடிக்க அந்த அளவு டென்ஷனோட நிறைய பேர் டிப்ரெஷனோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு பேசும்போது மனம் விட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு பேசுங்கள். அவர்களுக்கு ஒரு வார்த்தை வரும், எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா எங்கேயாச்சும் போய் இருந்துட்டோம் அப்படின்னு ஆசை வருது, தோடுதுப்போம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை அன்னைக்கே நபிசம் சொல்லிட்டு போயிட்டாங்க. மக்களிடத்துல ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் மக்கள் நிறைய நினைச்சுவாங்க தெரியுமா? தங்களுடைய செல்வத்தில் இருக்கக்கூடியது உயர்ந்த செல்வமான ஆட்டை பிடிச்சுக்கிட்டு தனியா மழை பருவம் போய் ஒதுங்கிடுவோம், தனியா போய் காலம் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி நபிசம் சொன்னார். அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். இன்று யதார்த்தமாக நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். கண்கூடாக அந்த வார்த்தைகள் சொல்வதை சொல்லக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். இது இப்படிப்பட்ட ஒரு நிலை. எனவே மறுமை நாள் மிக சமீபத்திலே வந்துவிட்டது என்பதற்காக ஒரு அடையாளம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள், உபரத்தில்லாஹ் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்படக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து உமர் அவர்கள் சொன்னார்கள், அந்த மறுமை நாளிலே, மறுமை நாளுக்கு முன்பாக மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பக்ரி அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? பக்ரி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு பக்ரி அப்படின்னா தெரியவே தெரியாது. BAAL பால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இங்கிலீஷ்ல வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. பால் அப்படின்னா என்ன, அரபியில பாலி அப்படிங்கிறது. நீங்க நிறைய பேர் முஸ்லிம்களில் கூட நிறைய பேர் அந்த நிலையிலே அந்த நிலையை அடைந்து விட்ட ஒரு காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருந்தார், யாரை நீங்க பெருமைப்படுத்துறீங்க, பாலை நீங்க பெருமைப்படுத்துகிறீர்களா, பாலை நீங்க அழைக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். பாலை கூப்பிடுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறார். இந்த பாலை யார் தெரியுமா? கோட். GOAT படம் பேர் சொல்லல, படம் பேர் நினைக்காதீங்க. கோட் அப்படிங்கிறது எதை யூஸ் பண்ணுவோம் எல்லாரும்? ஒரு ஆடு, ஆட்டுடைய தலை யூஸ் பண்ணுவாங்க இல்ல, அது என்ன? பாலியா அப்படிங்கிற ஒரு ஷைத்தானுடைய பெயர், அந்த ஷைத்தானுடைய அடையாளம் அது. அந்த காலகட்டத்தை அடைவீர்கள் என்பதாக நபி சொல்லிட்டார். ஆளாளுக்கு இவன் தான் கோட்டி, இந்த விஷயத்துல இவன் தான் கோட்டி, இந்த விஷயத்துல இவன் தான் கோட்டி. அது கோட்டிக்கு கொண்டு வந்து காட்டக்கூடிய கோட்டை அப்படின்னா ஆடு, அதை மறுக்கவில்லை. ஆடை வச்சு ஏன் கொண்டு வரணும்? ஆடு ஒரு சர்வசாதாரணமான ஒரு உயிரினத்தானே, ஏன் அந்த ஆட்டை ரொம்ப உயரத்தில் கொண்டு போகணும்? ஒருவரை பெருமைப்படுத்துவதாக இருந்தால் இருக்கக்கூடிய விஷயத்திலே உயர்ந்த விஷயத்தை கொண்டு அவனை பெருமைப்படுத்த வேண்டும். அதான் யதார்த்தம். ஒருவரை வீரனை கொண்டு ஒருத்தருடைய வீரர் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப பயங்கரமான வீரர், திறமசாலி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? சிங்கத்தை மாதிரிகாரன்னு சொல்லுவாங்க. ஏன்? வீரத்திற்கு பெயர் பெற்றது சிங்கம் அப்படின்னு சொல்லி. கணக்கில புலின்னு சொல்லுவோம். ஏன்? கணக்கு போடுறதுல புலியை விட யாரும் டாப் லெவல்ல கிடையாது. புலி இருக்கிறாங்க. புலி ஒரு தன்னுடைய இறை கடந்து போகுது அப்படின்னா அந்த ஓடக்கூடிய அந்த இறை, அதாவது ஒரு மாடு வைங்க, ஒரு மாடு ஓடி போகுது அப்படின்னா அந்த புலி பார்க்கும், அந்த மாடுக்கு நமக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது ஓட்டி ஃபர்ஸ்ட். அந்த மாடு இவ்வளவு வேகத்துல போகுது செகண்ட். இங்க இருந்து இந்த இடத்துல போனா அந்த வேகத்துல வரக்கூடிய மாடை இந்த வேகத்துல நாம போனா இந்த இடத்துல நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம், பிடிச்சிடலாம் அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக கணக்கு போட்டு தான் போய் அட்டாக் பண்ணும். எடுத்த போய் அட்டாக் பண்ணாரு புலி. அதனால கணக்குல புலின்னு சொல்லுவோம். இருக்கக்கூடிய விஷயத்துல உயர்ந்ததை கொண்டுதானே பாராட்டப்பட வேண்டும். ஆடு ரொம்ப சாதாரணமானது. ஒரு மனுஷன் பிடிச்சி இழுத்தா உட்காந்துரும், உடைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டை ஏன் கோட்
மிக உயர்ந்தது, மிக சிறந்தது, மிக டாப் லெவல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன? அங்கேதான் இருக்கு கணக்கு, அங்கேதான் இருக்கு மேட்ரு. அந்த கோட் அப்படிங்கிற அந்த இது பர்லே அப்படிங்கிற அந்த ஷைத்தானுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த நிலை இன்றைய காலகட்டத்தை யதார்த்தமான ஒன்றாக மாறிவிட்டது. எனக்கு பிடிச்ச ஆளு ஃபுட்பால்ல இந்த ஆளு, எனக்கு பிடிச்சது கிரிக்கெட்ல இந்த ஆளு, அந்த ஆளை பற்றி சொல்லும் போது ஒரு அந்த கோட்டுடைய தலை, இங்களை பற்றி சொல்லும் போது இங்க ஒரு கோட்டுடைய தலை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த ஒரு காலகட்டத்தை இன்று நாம் சர்வசாதாரணமாக அடைந்து விட்டோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து வாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் பல்வேறு சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸுடைய கடைசியில் நாம் பதிவு செய்கிறோம், ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறோம். وَحَتَّى يَمُرُّ الرَّجُلُ بِقَبْرِ الرَّجُلِ. ஒரு மனிதன் ஒரு கபரை கடந்து போவார். ஒரு மனிதன் ஒரு கபரை கடந்து போவார். அந்த கபரை கடந்து போகும்போது அவன் எப்படி கடந்து போகக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? யாரை தெரியுமா காணது, அவனுடைய இடத்துல நான் இருந்திருந்தா இருக்கிற டென்ஷன்ல இந்த நிம்மதியா போய் படுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது நிறைய பேருடைய நிலை இதுதான். வாழ்க்கையிலே உடைந்து போய் பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்க முடியாமல் அந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு அதை எதிர்கொண்டு எப்படி அதை கடந்து செல்வது என்கின்ற அந்த ஒரு எந்த ஒரு அவர்களுக்கான ஒரு சிந்தனையும் இல்லாத நிலையில் அவர்கள் செய்யக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, ஒரு மௌத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கபரை பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியா தூங்குறாங்க. அவங்களுக்கு என்ன நிம்மதியா தூங்குறாங்க. அந்த இடத்துல நாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். இன்று அதை சர்வசாதாரணமாக நாம் பார்த்து வருகிறோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாரிடத்திலே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு முன்னாடி உட்கார்றாங்க. இஸ்லாம் என்ன, ஈமான் என்ன, இஹ்சான் என்ன, வறுமை நாள் எப்போது வரும் எல்லாமே கேள்வி கேட்டார். வறுமை நாள் எப்போது வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பல் மஸ்ஊலு அரபி ஆலம மின்ஹா மினஸ் ஸாயில். கேள்வி கேட்பவரை விட கேட்கப்படுபவர், அதாவது கேள்வி கேட்பவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கேட்கப்படுவது நபி ஸல்லல்லாஹு. கேள்வி கேட்பவரை விட கேட்கப்படுவதற்கு அதிகம் தெரியல அப்படின்னா அர்த்தம். கேள்வி கேட்பவருக்கு அதிகம் தெரியும் அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தெரியும் அர்த்தம். அப்படி ஒரு வேளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிகமா தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா எந்த வஹீ கொடுத்தானோ அதனை கொண்டு நபி ஸல்லல்லாஹு கொடுக்காம ஏமாத்தி மறைச்சு வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வறுமை நாள் குறித்து என்னென்ன தெரியுமோ அதுதான் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். நாம படிக்கிறா அதனால நமக்கு தெரியல. படிச்சா வறுமை நாளை குறித்து படிச்சுக்கோ, அறிவு படிச்சுக்கோ அப்படின்னா என்னென்ன அடையாளங்கள், என்னென்ன செய்திகள், அந்த செய்திகள் யாரும் நபி ஸல்லல்லாஹு என்ன தெரியுமோ அதுதான் நமக்கும் தெரியும். ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அதிகமா தெரியும் நமக்கு தெரியாது அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு சிலரை மறைத்து வைக்கிறார்கள், மறைச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி சொன்னா காஃபிர், அப்படி சொல்லவும் முடியாது. அப்போ மறுமை நாளை குறித்த அறிவிலை எல்லாரும் சமம் என்பதை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களை விட எனக்கு அதிகமா தெரியாது, உங்களுக்கு அதுதான் எனக்கு அதுதான் வித்தியாசம் ஒன்று கிடையாது, எது கேட்கிறீங்க அப்படிங்கிறது கேட்க அடையாளங்களை சொல்லுங்க என்பதாக கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அடையாளங்களிலே 3 அடையாளங்களை சொன்னார்கள். முதலாவது ஒரு பெண் தன்னுடைய அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றிருப்பார், கடந்த வாரத்தில் சொல்லியிருக்கோம். இரண்டாவது அந்த நபி ஸல்லல்லாஹு சொன்ன அந்த செய்தி அரபிகளை பற்றி சொன்ன செய்தி, சப்பலில் காலில் சப்பல் அணியாமல் தலையில் புறமாக ஆடை அணியாமல் சுற்றி திரிந்து கொண்டிருந்தவர்கள் உயரமான கட்டடங்களை கட்டுவதில் போட்டிடுவார்கள். அதையும் கடந்த வாரத்தில் ஒரு சிறிய செய்தியாக பதிவு செய்தோம். இவர் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி, இது அதையாத்தில் அமான பரததிஸ்தான், அமானிதங்கள் பாழ்படுத்தப்பட்டால் மறுமை நாளை எதிர்பார்த்துக்கொள். அமானிதங்கள் பாழ்படுத்தப்படுவது என்பது என்ன? நபி ஸல்லல்லாஹு கேள்வி கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதா உசிதல் அமானத்து இலா கைரி அம்ரி, தகுதி இல்லாதவரிடத்திலே அதிகாரங்கள் ஒப்படைக்கப்படும் போது மறுமை நாள் எதிர்பார்த்துக்கொள் என்பதாக சொல்லியிருக்காங்க. அதான் அமானிதத்தை பாழ்படுத்துதல். இது சமூகத்தின் மீதான இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். சரி, மற்றவர்களிடத்தில் அமானிதங்களை பற்றி என்ன சொல்கிறது இஸ்லாம்? அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரில வரக்கூடிய சரியான ஹதீஸ் தான். நம்பர் எதுவுமே சொல்லல, எல்லாரும் சரியான ஹதீஸ் தான் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். உதைபுல்
ரலியல்லாஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியில் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மனிதன் கொஞ்ச நேரம் தூங்குவோம், ஒரு மனிதன் கொஞ்ச நேரம் தூங்குவோம், அவருடைய உள்ளத்திலிருந்து அமானிதத்தை பேணக்கூடிய அந்த தன்மை கொஞ்சமா எடுக்கப்படும். தூங்குவார், அமானிதத்தை பேணக்கூடிய அந்த தன்மை கொஞ்சமாக அது எடுக்கப்படும். அந்த இடம் வெற்றிடமாக ஒரு கரும்புள்ளியாக அமைக்கும். இந்த அமானிதம் போற இடம் அந்த கரும்புள்ளியாக ஒரு வெற்றிடமாக அமைக்கும். திரும்ப கொஞ்ச நேரம் தூங்கிடுவான், கொஞ்ச காலம் அடுத்த நாளைய கூட தூங்குவான், திரும்பவும் கொஞ்சமாக படிக்கப்படும். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதனத்தில் இருக்கக்கூடிய குணத்தில் மிக சிறந்த ஒரு குணமான அமானிதத்தை பேணக்கூடிய அந்த தன்மை முழுவதுமாக எடுக்கப்படும். சொன்னார்கள், திரும்பியில் வரக்கூடிய சரியான ஹதீஸை சொன்னார்கள், முதலாக வறுமை குறித்த அடையாளத்திலே குறிப்பிட்டு சொல்லும் போது மனிதர்களிடமிருந்து எடுக்கப்படக்கூடிய முதல் நடைபெறும் எது அப்படின்னா அமானிதத்தை பேணக்கூடிய அந்த தன்மை அகற்றப்படும். நல்ல குணங்களிலே முதலாக மனிதன் மீது எடுக்கப்படக்கூடிய விஷயம் அமானிதத்தை பேணக்கூடிய இந்த தன்மை. இன்னைக்கு அது யதார்த்தமாக நாம் கண்கூடாக பார்த்தோம். யாரை நம்பி என்ன செய்வது என்று தெரியும், யாரை நம்பி என்ன சொல்லுவது என்று தெரியும். அமானிதம் என்ன? அமானிதம் என்ன? என்னுடைய ஒரு பொருளை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போறேன், அப்புறம் வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொன்னா அது அமானிதம். வேற அமானிதம் என்ன தெரியுமா? திருமதியில் வரக்கூடிய சரியான ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இதா யத்தகியானி ரஜுலானி, இரண்டு மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள். பேசிட்டு இது யார்கிட்டயும் சொல்லாதே, அமானிதமா வச்சுக்க அப்படின்னு சொல்லவே இல்லை. சும்மா பேசிக்கிட்டாங்க ரெண்டு விஷயங்கள். ரெண்டு பேரும் இரண்டு மனிதர்களும் ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டார்கள். அந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. அதான் அமானிதம். ரெண்டு பேரும் திரும்பி போயிட்டாங்க, சொல்லல அம்மா நீ வெளியே சொல்லாத அப்படின்னு இவர் சொல்லல, அவரும் இவர்கிட்ட வந்து நான் வெளியே சொல்லாதுன்னு சொல்ல சந்திச்சாங்க, பேசுறாங்க, போயிட்டாங்க. அப்படி பேசப்பட்ட விஷயங்களும் அமானிதம் என்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு எங்க இருக்கு? இங்க பேசுற விஷயம் பேஸ்புக்ல வருது, இங்க பேசுற விஷயம் வாட்ஸ்அப்ல வருது. அந்த அளவிற்கு தான் அமானிதத்தை பேணக்கூடிய இந்த தன்மை இருக்கு. அமானிதம் அப்படின்னா என்ன? வெறுமையை பொருள் கொடுத்து திருப்பி வாங்குவது அல்ல. இந்த உடல் ஒரு அமானிதம், கண்கள் ஒரு அமானிதம், கல்வி ஒரு அமானிதம், பொருளாதாரம் ஒரு அமானிதம், குர்ஆன் ஒரு அமானிதம். மறுமையிலே அல்லாஹ் தஆலா எதை பற்றி இடத்திலே கேள்வி கேட்பாரோ எல்லாமே அமானிதம். ஆரோக்கியம் ஒரு அமானிதம். ஆரோக்கியத்தில் நம்முடைய கேரசி இருக்கக்கூடியதிலே சக்கரை நோய் அதிகமா இருக்கிறதோ, பிபி நோய் அதிகமா இருக்கிறதோ முஸ்லிம் சமூகத்துல தான். சக்கரை நோயும் பிபியும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாமே அதிகமா எங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கு தான். அவ்வளவு சமூக சமாளிக்கக்கூடிய அந்த கேரளத்துடைய விஷயத்துல, ஆரோக்கியத்துடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திருமதியில் வரக்கூடிய சஹீஹ் ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். அவ்வளவு மாதிரி ஹாஸபுல் அமலு யௌமல் கியாமத்தி மின் நிஅமி, மறுமை நாளிலே முதலாக ஒரு அடியாரிடத்திலே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. போன வாரத்தில் தொழுகைன்னு சொன்னோம், இந்த வாரத்துல இன்னொரு விஷயத்தை சொல்றோம். அதாவது இபாதத்தை பொறுத்து தொழுகை முதலான கேள்வி. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நிஅமத்துடைய விஷயத்திலே அமானிதத்தும் பொறுப்பேற்று ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களிலே முதன்மையான கேள்வி எதை குறித்து அப்படின்னா அலம் நுஸஹி ஜிஸ்மக, உனக்கு ஆரோக்கியத்தை நான் தரையா அப்படின்னு சொல்லலாம். குளிர்ந்த தண்ணீரை கொண்டு உனக்கு ஆசுவாசம் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மறுமை நாளிலே நியாமத்துகள் அமானிதங்களாக ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களை குறித்து மறுமையிலே கேள்வி கேட்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். ஆக அன்பான சகோதரர்களே, அமானிதம் என்பது எந்த அளவுக்கு அது பாழாகி போகும் அப்படின்னா அதே ஹதீஸுடைய கடைசியிலே ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுடைய கடைசியிலே சொல்லி காட்டினார்கள். மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் அமானியம் கொஞ்சமாக எடுக்கப்பட்ட தூங்குவாரே அமானியம் பேரக்கூடிய அந்த தன்மை எடுக்கப்படும். கொஞ்சமாக எடுக்கப்பட்டு கடைசியில் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா தூங்கி எழுந்திருக்கும் போது ஒருவரிடத்திலும் அமானியத்தை பேணக்கூடிய அந்த தன்மை இருக்கவே இருக்காது. எந்த அளவுக்கு அப்படின்னா மக்கள் பேசிக்குவாங்கம்மா, அந்த காலத்துல ஒருத்தர் அமானியத்தை பேணக்கூடிய ஒரு இருந்தாராப்பா அப்படின்னு
அவர் அப்படி நல்லவர் இருந்தாராப்பா, அந்த காலத்துல அந்த இடத்துல அமானியத்தை அப்படி பெறக்கூடியவராக இருந்தாராமா அப்படின்னு சொல்லி மக்கள் பேசக்கூடிய காலம் வரும். அதுவரை வறுமை ஏற்படாது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நிலையை கூட நாம் கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். அன்பான சகோதரி, மறுமை நாளை குறித்து நபிசாகங்கள் 186 சிறிய அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குத்து மதிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 140க்கு மேல ஒண்ணு நடந்துச்சு அல்லது நடந்துட்டு இருக்க அந்த சிறிய அடையாளம். அதை அறிந்து அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை திருந்தி மறுமைக்காக நம்மை நாமே தயாராக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم لا تتبعون سنن من كان قبلكم شبرا بشبر وذراعا بذراع. قيل ومن هم يا رسول الله؟ اليهود والنصارى. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சஹீஹ் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ். மறுமை நாளை குறித்த அடையாளத்தில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லதத்தபிஉன சுன்னத மன் கான கப்லக்கும். உங்களுக்கு முன்னே இருந்தவர்களுடைய சுன்னாக்களை வழிமுறைகளை நீங்கள் நிச்சயமாக பின்பற்றுபவர்களை வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஷிவரை பிஷிவரி, ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள், திராணி திராணி, முளச்சுக்கு முளை உங்களுக்கு முன் இருந்தவருடைய அடிச்சோடுகளை அடையாளங்களை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல பின்பற்றக்கூடிய விஷயத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு சொல்லும் போது சுனன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சுனன் அப்படிங்கிற அவர்களுடைய பழக்க வழக்கம், அவருடைய நடைமுறை. சுன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதனுடைய பன்மை தான் சுனன் அப்படிங்கிறது. சுன்னத்தை சொல்றோம் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு பழக்க வழக்கம், நடைமுறை செய்வாங்க. நிறைய சுனத்து வீட்டுக்குள்ள நபிசா வந்தவங்க நினைச்சுவாங்க, ஃபர்ஸ்ட் நேரா போய் பல்லு விளக்கிட்டு ஒரு செஞ்சு தான் வருவாங்க. அவன் எடுத்தோட தண்ணி அவங்க தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் சுன்னா அப்படின்னு சொல்லுவோம். சுன்னத்துல அவருடைய நடைமுறை, அவருடைய பழக்க வழக்கம், இதைத்தான் சுனன் என்று சொல்லும். அந்த வார்த்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார். உங்களுக்கு முன்னிருந்தவருடைய வழிமுறைகளை நடைமுறைகளை நீங்கள் நிச்சயமாக பின்பற்றுவீர்கள், ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள், முயற்சிக்கு முயல் பின்பற்றுவீர்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை பத்தி சொல்றீங்க? சொல்லா முன்னிருந்தவர்கள் யஹூது வல் நஸாரா, அவங்களை பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்களை தவிர உங்களுக்கு முன் இருந்தவர்கள் என்று சொல்வதற்கு தகுதியார்கள் வேற யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வேற யாரும் கேட்டாங்க. எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, பெரும்பான்மையான வீடுகளிலே இந்த யூத கிறிஸ்துவ மக்களுடைய கலாச்சாரம் நம்முடைய இஸ்லாமிய வீடுகளிலே ஆக்கிறது. பர்த்டே கலாச்சாரம், நிறைய கல்யாண காட்சிகள், நிறைய விதமான கலாச்சாரங்கள் எல்லாமே வந்துருச்சு. பர்த்டே கலாச்சாரம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, டிசம்பர் 25 அன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்னைக்கு அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் பர்த்டே கலாச்சாரம் ஒவ்வொருடைய வீடுகளிலும் வந்து. இன்னைக்கு நம்முடைய முஸ்லிமுடைய வீடுகளில் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே கருதுவது. அடுத்த மதத்துடைய அடையாளம் அது என்கின்ற ஒரு பார்வை கூட கிடையாது. சில பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க, பேசுவாங்க, அதை சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுங்க, அதெல்லாம் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருந்து இது ஆரம்பிச்சது? எந்த மதத்திலிருந்து எந்த பள்ளியிலிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது? அதை முதல்ல பாருங்க. அடுத்து வரும் டிசம்பர் 31 நைட்டு 12 மணிக்கு, 12 மணிக்கு வேணும் 9 மணிக்கு வாரங்குளம் போங்க. கடந்த 2 வருடத்திற்கும் அதிகமாக நாம் பார்த்திருக்க 2 வருடமாக அந்த இடத்திலே வெறும் அந்த புத்தாண்டு கொண்டாட்டம், நியூ இயர் செலிப்ரேஷன் என்கின்ற பெயரிலே கொண்டாடப்படக்கூடிய அந்த இடத்திலே நடக்கக்கூடிய கூத்துக்கள், கும்மாளம், ஆட்டம், பாட்டம் எல்லாமே இன்னொரு மதத்தோடு தொடர்புடைய. அங்கே கொண்டாடுறது முக்காவாசி அதைத்தான் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு முன்னிருந்தவருடைய அடையாளங்களை நீங்கள் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீங்க. ஒரு உடும்பு பொந்துல போய் நுழைஞ்சானா நீங்களும் போய் உடுவீங்க. எதுக்காக போறான், என்ன செய்யறான், ஏது செய்யறான் கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டீங்க. அப்படியே ஆட்டம் அந்த மாதிரி தொகு தொகு போய் விழுந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு அது யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்க
நல்ல ஞாபகம் வைங்க. இது மாதிரியான விஷயங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கட்டும், இல்ல திருமண காட்சிகள் இருக்கட்டும், இல்ல நியூ இயர் கொண்டாட்டங்கள் இருக்கட்டும், அல்லது வேறு மதத்துடைய நிகழ்ச்சிகள், அவர்களுடைய மதத்தோடு தொடர்புடைய நிகழ்ச்சிகள், அதை கொண்டாடுவதாக இருக்கட்டும், இவை யாவும் நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதார வீண் வரையம் தான். ஷைத்தானுடைய சகோதரர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய பார்வையை பார்க்கப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் அந்த விஷயங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மறுமையிலே நிச்சயம் பதில் சொல்லியாக சின்ன குழந்தைதானே பர்த்டே செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க சின்ன குழந்தையில விட்டீங்க அப்படின்னா நாளை பின்ன அது கடைசி வைக்க அப்படிதான் சின்னதுல இருந்தே உணர்ச்சி வைக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அந்த அடிப்படையே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்திருந்தால் நாளை உங்களுடைய குழந்தைகளிடத்தில் கெஞ்சலோங்கிற அவசியம் இருக்க, அவருடைய செயல்கள் மூலமாக உங்களுக்கு ஒருபோது தலை முடிவு என்பது ஒருபோது ஏற்படும். சிறு வயதில் அதை நடைமுறைப்படுத்துகிறேன். அன்பான சகோதரர்களே, வரக்கூடிய அந்த நாளிலே நியூ இயரை கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி யாரும் போயிட்டு ஷைத்தானுடைய சகோதரர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்யாதீங்க. இன்னைக்கு அரசாங்கமே அதை ஊக்குவிக்கணும். ஒரு போன மாசம் ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி வீதியமா ஆர்எஸ் புரத்திலே கொண்டாடினாங்க, ரேஸ் கோர்ஸ்ல கொண்டாடினாங்க. 2 மணி நேரம், காலையில 6 மணில 8 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் பார்த்துதான் தெரியும், நான் போறேன் நினைக்காதீங்க, நியூஸ்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துனாங்களாமா, இந்து நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, அதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. சில பேர் இம்மா போயிருக்கார் பாத்துங்க அப்படின்னு அதனால சொல்லிட்டேன். அப்போ அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, யார் யாருக்கு வேணாலும் ஆடிக்கலாம், கட்டி குடிச்சிக்கலாம். அதாவது மனுஷனுடைய அந்த டென்ஷன் இருக்கு பாருங்க, டிப்ரெஷன், அதை குறைக்கிறாங்களாமா மியூசிக்கு போட்டு. 2 மணி நேரம் சரியான கூத்தாட்டம், சரியான மியூசிக். அந்த இடத்துல நம்ம அனுபவிக்கலாம். நம்ம அதை கொண்டாடி என்ன செஞ்சாலும் அதை நீங்களும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நபி சொன்னாங்க. அதுவரை மறுமை நாள் ஏற்படாது. அதை எல்லாரும் கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம். மறுமை நாள் நெருங்கிவிட்டது. அந்த மறுமைக்காக தயாராகுவோர் நான் உண்மையிலேயே மிகப்பெரிய புத்திசாலிகளாக நபி சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையிலே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையிலே புத்திசாலி என்பவர் மறுமைக்காக தயாராகுவோர் தான். நெருக்கமாகிவிட்ட அந்த மறுமைக்காக தயாராகுவோம். நம்முடைய செயல்களை திருத்துவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்கும் வ லிஸாயிரில் முஃமினீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கரி வல் பகி. யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. اذكروا الله يستجب لكم وذكر الله أكبر والله يعلم ما تصنعون.